சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலம், கல்விக்கு சிறந்த ஸ்தலம், அவயோகி தோஷ நிவர்த்தி, பொங்கு சனி, தனி சன்னதி உண்டு நம்ம ஆலயத்தில், பரணி முகம் பரிகார ஸ்தலம் அது. இனிய நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் காண இருப்பது திருக்குடலையாற்றூரில் அமைந்துள்ள ஞானசக்தி பராசக்தி உடனுரை நர்த்தன வல்லபேஸ்வரர் திருக்கோயில் பற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு ஸ்ரீ ஞானசக்தி பராசக்தி சமேத நர்த்தன வல்லபேஸ்வரர் ஆலயத்திலே 4 தலைமுறை ஆண்டுகளாக பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆலயத்திலே சுவாமி அம்பாளுடைய பேர் என்னவென்றால் பார்த்தீங்கன்னா, நர்த்தன வல்லபேஸ்வரர் ஞானசக்தி பராசக்தி. பாடல்ல பாடியது நெறிகாட்டுநாதர் பொறிகுழல் நாயகி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்துருக்கும்போது சுவாமி அந்தனர் வேடத்தில் போகிறார். அந்தனரே இவ்வழியாக திருமுதுகுன்றம் செல்லலாமான்னு கேட்குறார். கேட்கும்பொழுது இவ்வழியே செல்லலாம்னு சொல்லிட்டு சுவாமி அழைச்சின்னு வரார். வரும்பொழுது சுவாமி அந்தனர் வேடத்தில் இருக்கும்போது மறைஞ்சுடுறார். அதனால் இறைவா அந்தனர் வேடத்தில் வந்தது நீங்கள் தானான்னு சொல்லிட்டு, வடியுடை மழுவேந்தி மதகரி உரிபோர்த்து கொடியணி நெடுமாட கூடலையாத்தூரில் அடியளி வழிபோர்ந்த அதிசயம் அறியேனே அப்படின்னு சொல்லி 7ஆம் திருமுறையில் 10 பதிகம் பாடிய ஸ்தலம். பிரம்மா சிதம்பரத்தில் நர்த்தன தாண்டவம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விண்ணப்பத்தோடு வரும்பொழுது சுவாமி அந்த பிரம்மா சிதம்பரத்தில் நம்ம சுவாமிகிட்ட முறையிடும்பொழுது சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த விண்ணப்பத்தை எழுத்துண்டு உடனே நர்த்தன தாண்டவம் ஆடுறார் சுவாமி. அதனால் நர்த்தன வல்லபேஸ்வரர் ஞானசக்தி பராசக்தின்ற பெயர் உண்டு. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அகஸ்தியர் தாங்கற்றதை மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜபம் பண்ணும்போது அம்பாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ததாஸ்துன்னு சொல்கிறாங்க. கல்விக்கு சிறந்த ஸ்தலம், தாங்கற்றதை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணும்போது கல்விக்கு சிறந்த ஸ்தலம் அது. நடுநாட்டு தலங்களில் 22வது 3ஆவதாக சொல்லப்பட்ட ஸ்தலம் இது. வெள்ளாறு மணிமுத்தாறு ஆகாசமாக சரஸ்வதி, திருமேனி சங்கமோக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அது. அவயோகி தோஷ நிவர்த்தி. அவயோகி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள், முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமோ தோஷங்கள் செய்திருப்பாங்க. அது நமக்கு அவயோகி தோஷமாக வர்றது. அதனால் அவயோகி தோஷங்கள் நிவர்த்தி நமக்கு. ஸ்ரீகத்தி பிரம்மகதி தோஷ நிவர்த்தி. ஸ்ரீகத்தி பிரம்மகதி தோஷ நிவர்த்தி அப்படின்னா, சித்திரகுப்தர் அவர் ஸ்ரீகத்தி பிரம்மகதி தோஷம் சித்திரகுப்தருக்கு வந்துடுறது. வரும்பொழுது சித்திரகுப்தர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா ஆலயங்களும் எல்லா ஆலயங்களையும் ஒரு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர. வரும்பொழுது இந்த தோஷங்கள் அவரை விட்டு நீங்காமல் இருக்கும்போது அவர் ரொம்ப மனம் உடைஞ்சு போகும்பொழுது உடனே திருக்கூடலையாற்றூர் போகும்போது அங்கே உங்களுக்கு எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அங்கேருந்து சித்திரகுப்தர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே திருக்கூடலையாற்றூர் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமி தேடி வரும்பொழுது, இறைவா எனக்கு ஸ்ரீகத்தி பிரம்ம தோஷங்கள் இருக்குது, அது நிவர்த்தி ஆகலை, நான் எல்லா ஆலயங்களும் போயிட்டு வந்துட்டேன், என்னால் தோஷங்கள் நிவர்த்தி ஆகலைன்னு சொல்லி சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, சுவாமி காட்சி கொடுத்து எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறார். அதனால் நம்ம சித்திரகுப்தர் வழிபட்டதுனால நம்ம ஆலயங்களில் நவக்கிரகங்கள் கிடையாது. பொங்கு சனி, தனி சன்னதி உண்டு நம்ம ஆலயத்தில் சித்திரகுப்தர் வழிபட்டதுனால. ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அது. பரணி முகம் பரிகார ஸ்தலம் அது. பரிகாரம் அர்ச்சனை, சகசிரநாம அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு போவா. நமது ஆலயத்திலே சித்திரை 1, 2, 3 சொல்லக்கூடிய தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு சூரிய கதிர் சுவாமி மேல் படும். அது சிறப்பாக இருக்கும். கார்த்திகை சோமவாரமும் அதேபோல் சிறப்பாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பரணி கார்த்திகை தீபம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது வெகு விமர்சையாக உள்ளது. சஷ்டி, கிருத்திகை, சதுர்த்தி கோயிலில் சுவாமிக்கு என்ன நிகழ்வான விசேஷங்கள், பரணி, கார்த்திகை, சஷ்டி எல்லாம் என்ன இருக்கோ சுவாமிகள் உபயோகாரர்கள் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அவயோகி தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய தோஷங்கள் பரிகார அர்ச்சனை என்று நிறைய பேர் வெளியூர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அர்ச்சனை சகசிரநாம அர்ச்சனை, அபிஷேக ஆராதனைக்கு அர்ச்சனைகள் செய்து தீவாரணம் பண்ணி அவங்களுக்கு பிரசாதங்கள் முதற்கொண்டு ஆற்றுக்கே வந்துடும். திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. இத்திருக்கோயில் வந்து தேவக்கோட்டை ராம அருணாசலம் செட்டியாருக்கு சொந்தமான திருக்கோயில். சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற இத்திருக்கோயில் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பிலிருந்து 10 கிலோமீட்டரும், இந்த பக்கம் ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் நடு மையத்தில் உள்ளது. இது வந்து தினகர மன்னரால் ஆதியில் இந்த கோயில் கட்டப்பட்டது. இச்சமயம் வந்து இப்போது தேவக்கோட்டை செட்டியார் அவர்கள் இந்த கோயிலை வந்து புதிதாக புதுப்பித்துள்ளார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற அருள் தரும் ஸ்ரீ ஞானசக்தி பராசக்தி சமேத ஸ்ரீ நர்த்தன வல்லபேஸ்வரர் திருக்கோயில், புரிகுழல் நாயகி உடனுரை நெறிகாட்டுநாதர். இத்திருக்கோயில் கடலூர் மாவட்டம் திருக்கூடலையாற்று ஸ்ரீமுஷ்ணம் அருகிலும் சேத்தியாத்தோப்பு அருகிலும் உள்ளது. விருதாச்சலத்திலிருந்து பஸ் வசதி உள்ளது.